நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டாகிராமை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போயிடலான்னு பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமை பற்றி நான் வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நானும் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை அனுபவிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யறது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். சரி நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டாகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமை நம்ம ஓப்பன் பண்ணி 2 அருமையான செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் இருக்கும், இல்லைன்னா என்னுடைய சேனல் பேர் இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 அருமையான செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 அருமையான செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? என்ன பண்ணுங்கள், இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்களா ஒரு டவுனர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த ஒத்த வீடியோ போதாது. இந்த இடத்துல வந்து 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஃபோட்டோ பூத், இன்னொன்று சூப்பர் ஜூம். இந்த ஃபோட்டோ பூத் எதுக்காக, இந்த சூப்பர் ஜூம் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ பூத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம், அப்படியே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நமக்கு குறியீடாக கொடுக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ பூத்து தேவையில்லைன்னா பக்கத்தில் ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பூத்தை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கீழே பாருங்கள் ஷட்டர் பட்டன், அந்த ஃபோட்டோ பூத்தோட அந்த ஐக்கான் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. இப்போது நம்ம அதை வந்து டேப் பண்ண போகிறோம். டேப் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோட்டோ பூத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஐக்கான் இதில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஷட்டர் பட்டன்லேயே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த ஃபோட்டோ பூத் எதுக்கு தெரியுமா, ஒரு 4 விதமான ஃபோட்டோஸை நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி நான் ஸ்டாப்பாக அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபோட்டோ பூத். அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய செட்டிங்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும் எடுத்ததுக்கப்புறம். இப்போ அந்த ஃபோட்டோ பூத்தை செலக்ட் பண்ணிட்டேன். கீழே ஷட்டர் பட்டனில் வந்து ஃபோட்டோ பூத் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னா பாருங்கள் 1 2 3. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில வினாடிகள் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மூமெண்ட்ஸில் நடந்தனோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியுங்க பாருங்கள். செமல அப்படியே ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ரேம் நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோ பூத்தோட வேலையே இதுதான். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து ஒரு எடிட்டிங் கொடுப்போமா, அதுக்கும் வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டாப்பில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கீழே பாருங்கள், கீழே 2-3 பட்டன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோ பூத் ஆப்ஷன் மூலியமாக எடுத்த அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா அப்படியே ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. ஸ்டில்ஸ், இந்த ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ப்ளே ஆகிட்டு இருக்கு. செமலை. ஸோ இதை வந்து நம்ம எடிட்டிங் கொடுக்கலாமா, எடிட்டிங் வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க. கீழே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பூத் இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது கீழே பாருங்கள் நிறைய ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் பட் ஒரு சில வினாடிகள் எடுக்கும் இந்த மாதிரி அப்ளை ஆகிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங்னு வருது பார்த்தீங்களா, அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம டன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பூத்தில் உருவாக்கின அந்த ஃபோட்டோஸை வந்து உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராசஸிங் இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபில்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபில்டர் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ பூத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா செமையாக இருக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரையக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் சைன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பெருசாக கூட ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். எல்லா எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டோரிஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதியை இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பூத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பர் ஜூம், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் சூப்பர் ஜூம் தெரியுதா உங்களுக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா சூப்பர் ஜூம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம்.
பட்டன்லையும் பாருங்கள் சூப்பர் ஜூம் வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சூப்பர் ஜூமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, ஃபயர் ஃபில்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விதவிதமான ஃபில்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபயர் ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஷட்டர் பட்டன், அதாவது நான் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து சூப்பர் ஜூம் பாருங்கள் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சமலை எப்படி ஒருத்தர டெலிட்டும் பண்ணிக்கலாம், தேவையில்லை இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். டிஸ்கார்ட் இந்த பாருங்கள் ஷட்டர் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. சமலை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த 2 செட்டிங் எப்படி ஓகேவா, செமையா, தூள்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.